ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே நீங்கள் கேட்ட மாதிரி ஹோம் டூர் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் எல்லாம் ஹோம் டூர் கேட்டதுனால நம்மளோட சின்ன வீடு தான் இருந்தாலும் ஹோம் டூருக்கு உங்களை அழைச்சிட்டு போகிறேன். நம்ம வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பூஜை ரூம் காமிக்கலாம். இப்போ நம்ம வீட்டு பூஜை ரூமுங்க. பிள்ளையார் எல்லா சாமியும் வச்சுருக்கேன். அண்டு பெரிய பிள்ளையார் இருக்கார், அப்புறம் அஷ்டலட்சுமிகள் இருக்காங்க, குபேரலட்சுமி இருக்காங்க, அண்டு எல்லா சாமிகளும் இருக்காங்க, பைரவர் இருக்கார். அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு பூ எல்லாம் வச்சுருக்கோம். தட்டில் குங்குமம் துணூறு எல்லாம் வச்சு பூஜைக்கு அவங்க லட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச பூ செம்பருத்தி பூ, நந்தி வட்டாம்பூ எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிடுவோம் எப்பொழுதுமே. அண்டு இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே மணி பிளான்ட்டும் வச்சுருக்கேன். சாமிக்கிட்டேயும் மணி பிளான்ட் வச்சுருக்கேன். அப்புறம் பைரவர் இருக்கார், பிள்ளையார் இருக்கார், பிரம்மா இருக்கார், எல்லா சாமியும் இருக்குங்க நம்ம வீட்டில். அண்டு அழகாக பிள்ளையார் பாருங்கள் சூப்பராக இருக்கார். அண்டு வெங்கடாஜலபதி, திருப்பதி பெருமாள் எல்லாமே இருக்காங்க. நம்மளோட பூஜை ரூமே ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பூஜை ரூமு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எப்பொழுதுமே காலையில் சாமி கும்பிட்டுட்டு தான் வேலைக்கு கிளம்புவேன். இந்த பூஜை ரூமுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஹாலுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள் போட்டிருக்கேன். எங்கள் குட்டீஸுங்கெல்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க. அண்ட் அம்மா எங்கே இருக்காங்கன்னு பார்ப்போம். ஏன்னா சமையல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அலக்கானம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜுக்கு மேலேயுமே நான் சூப்பராக மணி பிளான்ட் வச்சுருக்கேன். எல்லா இடமும் கொடி விட்டு அழகாக போகுது பாருங்கள். நானாக இன்றைக்கி ஃப்ரிட்ஜு எதிர்பார்க்காம நான் ஹோம் டூர் போட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு கொஞ்சம் க்ளீனாக இல்லை, ஆனால் க்ளீன் பண்ண போகிறேன். அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் பொருள் வச்சுருக்கேன். அண்டு ஹோம் டூர் இன்றைக்கி போடுவோன்னு எதிர்பார்க்கல, அதனால் ஃப்ரிட்ஜ் டூரும் காமிச்சு தானே ஆகணும். அடுத்தது நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா இந்த கட்டை ஃபுல்லாகவே நான் மணி பிளான்ட்டு தண்ணியில் போட்டு சூப்பராக வளர்க்குறேன். அது இல்லாமல் நம்ம கிச்சன் பாருங்கள், ரொம்ப நீட்டாக கிச்சன் பார்த்திங்கன்னா அந்த அடுப்புக்கு மேலேயே சுவாமிகள் எல்லாமே இருப்பாங்க. அஷ்டலட்சுமி இருப்பாங்க, பைரவலட்சுமி இருக்காங்க, அண்டு மகாலட்சுமி இருக்காங்க. இவங்க எல்லாரையுமே அங்கே வச்சுருக்கேன் அடுப்படியில். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கேன். அதுவுமே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்திங்கன்னா முட்டை அம்மா உரித்து வச்சுருக்காங்க. இனிமே தான் சமையல்லாம் ஆகி டைனிங் டேபிளில் எடுத்து வச்சாச்சு. நான் அப்புறமா சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இந்த கிச்சன் பாருங்கள், தேவையான அளவு உள்ள பொருட்கள் மட்டும்தாங்க வச்சுருக்கேன். ஏன்னா சின்ன கிச்சனாக, அதனால் அதுக்குள்ளே தேவையான பொருள் மட்டும்தான் வச்சுருக்கோம். அண்ட் நிறைய பொருள் போட்டோம்னா நம்மளால் அதை க்ளீன் பண்ணுறதோ அது இது பண்ணுறதோ சிரமம். வாட்ரு வச்சுருக்கேன், பியூரிஃபை வாட்ரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஹாலில் ஒரு டிவி, நீட்டாக ஒரு சோஃபா. அந்த சோஃபாவில் பார்த்திங்கன்னா எங்கள் குட்டீஸுங்களாம் அங்கே தான் படுத்துக்கிறாங்க. சரி போ அப்படி சொல்லிட்டு அவங்களுக்காக இந்த சோபாவை அவங்க தலைவாணி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சாச்சு. அவங்க அங்கே தான் படுப்பாங்க. சரி ஓகே, அம்மா எங்கே இருக்காங்கன்னு பார்க்கலாம். துணியெலாம் காய வச்சுருக்காங்க, பின்னாடி ஒரு வேளை துவைச்சிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா பின்னாடி போய் பார்த்தா துணி ஏற்கனவே காஞ்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் அங்கேயுமே நான் மணி பிளான்ட்டு எல்லாமே வச்சுருக்கேங்க. நிறைய மணி பிளான்ட்டு, கீரை, அதுக்கப்புறம் குரோட்டன்ஸு, அதுக்கப்புறம் தலைக்கு நம்ம தடவுறதுக்காக பாடி ஹீட் எல்லாம் போகும் இல்லையா, அதுக்காக பார்த்திங்கன்னா கத்தாழையும் வச்சுருக்கேன். அது வாரத்தில் ஒரு நாள் கத்தாழையை பறித்து நான் தலையில் இது பண்ணுவேன். அங்கே பாருங்கள் ஃப்ளவரு, அந்த குரோட்டன்ஸ் எல்லாமே அழகாக இருக்குது. எல்லாமே தொட்டியில் தாங்க வச்சு வளர்த்துட்ருக்கேன். ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த பின் சைடு நம்ம போனோம் அப்படின்னா, கொல்லை பின்னாடி போனோம்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அவங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஃப்ரீயாக வரும்போது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். மணி பிளான்ட் தான் மோஸ்ட்லி நிறைய நான் பின்னாடி சின்ன சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள் தண்ணியிலையுமே வரும். இந்த மணி பிளான்ட்டு மண் இருந்தால் மட்டும்தான் இல்லைங்க. அதுக்கப்புறம் அம்மா துணியெல்லாம் மடிச்சிட்ருக்காங்க, அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. சமையலை முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு ஒரு ஹாய் சொல்லலாம். அம்மா அப்படியே திரும்பி பாருங்கள், ஒரு ஹாய் சொல்லுங்கள் எல்லாருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அம்மா சொல்லிவிட்டு துணியெல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து என்ன சமையல் பார்க்கலாம் பாருங்கள். சாதம், அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்பி உருளைக்கிழங்கு நேற்று சொன்னேன் இல்லையா, அந்த கிறிஸ்பி உருளைக்கிழங்கு அம்மா சமையல். இது வெரி வெரி டேஸ்ட்டுங்க, ரொம்பவே நல்லா யம்மியாக இருக்கும். முருங்கைக்காய் சாம்பார், ரசம் எல்லாமும் அம்மா ரெடி பண்ணி வச்சுட்டு துணியெல்லாம் காய வச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க.
அண்டு ஃப்ரீயாக இன்றைக்கி வந்து நம்ம ஹோம் டூரும் போட்டாச்சு. மறக்காமல் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக மட்டுமே இந்த ஹோம் டூரு. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, அக்கா ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்காகவே நான் வந்து உங்களுக்காக ஹோம் டூர் போட்டிருக்கேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.